ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி இவ்ளோ நாளா நீ வீடியோ போடாம எங்கடா போயிருந்த? அப்படின்னு பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்ன விஷயம்னா, நம்ம ஒண்ணு விட்ட யூக்கு மச்சான் திடீர்னு அதிக வீடியோவுக்கு தொடர்ந்து காப்பிரைட்டே குடுத்துக்கிட்டு இருந்தானங்காட்டியும், வீடியோ அப்லோட் பண்ற ஆப்ஷனே என்னுடைய சேனல்ல இருந்து தூக்கிட்டானுங்க. இப்பதான் அது எனேபிள் ஆயிருக்கு. அதனால தான் இவ்ளோ நாளா நான் வீடியோ போடாம இருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கன்டினியூஸா வீடியோ போடுவேன்னு தான் நெனைக்கிறேன். சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, நம்ப இன்னைக்கான எபிசோடுக்குள்ளார போயிடலாம். இன்னைக்கு நம்ப பார்க்க போறது த ஹானர் ஆஃப் கிங் சாப்டர் ஆஃப் குளோரி ஆர்க் ஆஃப் டெஸ்டினிய பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஹானர் ஆஃப் கிங்ன்னு ஒண்ணு போட்டிருப்பேன். அத போய் பார்த்துட்டு வாங்க. அது வேற கான்செப்ட்ல போகும். அது வெறும் 4 எபிசோட் தான். அதே மாரி இதுவும் வெறும் 4 எபிசோட் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் 2 நாள்லயே இத நான் முடிச்சிடுறேன். சரி இப்ப நம்ம எபிசோட பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு கேனுடைய சிஸ்டர் லூனாரி கிளானுடைய புதிய லீடரா ஆக போறதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு எவனோ ஒருத்தன் அது உண்மைதான். அதுக்கெல்லாம் அந்த சம்பவம் தான் காரணம். அது மட்டும் இல்லாம அவன் அந்த பைரன்ஸுங்களையும் துரத்திக்கிட்டு போனான்ல. அது மட்டும் இல்லாம அவனுக்குள்ளார வித்தியாசமான சக்தி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த கோட்டையில இருந்து என்னவோ ஒரு சக்தி வெடிச்சுக்கிட்டு வெளியில வருது. அங்க இருந்த மக்களோ இது எல்லாம் அந்த லூனாரி கிளான் ஆள்ல இருந்து தான் வருது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கெயின் அந்த பொண்ணோ இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ லூனா இதை எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன சொல்ற அப்படின்னா உன்னுடைய அந்த கசில் ஆக்டிவேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் வந்துட்டு சீக்கிரமா அவனை புடிங்கடான்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கு. ஆமா இதுதான் நம்மளுடைய டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குதிக்க கேன்னு அவளும் கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அப்படியே சீனா கீழே குதிக்க சீக்கிரமா அவனை புடிங்கடான்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸுங்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை சுத்து போட அதில் ஒருத்தன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இது நம்மளுடைய மாஸ்டர் கெயின் தானே சொல்லிட்டு இருக்க. திடீர்னு வேற எவனும் ஒருத்தன் அவன் தானே கொலை பண்ணான் அதனால அவனை புடினான்னு சொல்லவும் என்னுடைய வழியை விட்டு நகர்ந்து போங்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு அங்க வந்த சோல்ஜர்ஸ்ங்கள எவனோ ஒருத்தன் கெயின் பண்ண விஷயத்த பத்தி சீக்கிரமா ஜஸ்டிஸ் கிளானுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்த பொண்ணும் என்ன கஸ்ரேவேஜ் ஆன் ஆயிடுச்சு இந்த தடவை லூனாரி கிளானை சேர்ந்தவங்களா சரி ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீனா கட் பண்ணா அங்க நின்னுட்டு இருக்கிறவனை எல்லாரும் அந்த கெயினை நம்ம சும்மா விடக்கூடாது அவனை சாவடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு மாஸ்டர் வராரு. அங்க இருக்கத்துல எவனோ ஒருத்தன் கெயினுடைய கஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவனால இதுக்கப்புறம் லூனாரி கிளானுடைய லீடர் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாம அவளுடைய சிஸ்டரும் அன்னைக்கு அந்த இடத்துல தானே இருந்தான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அந்த மாஸ்டரோ கெயின் உன்னை காயப்படுத்தானான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லைன்னு அவளும் சொல்ல அவரும் நம்மளுடைய கிளான் மேல இருக்கக்கூடிய கஸ் ஜெனரேஷன் போக போக இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ரீபவுண்டு பவரும் கிடைச்சிருக்கு. அது மூலியமா கண்டிப்பா அவன் கொடூரமான டீமனா தான் மாறுவான். கெயினாவே இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்களால இந்த டெஸ்டினில இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால லூனா நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல என்னால முடியாது கெயின் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் அதை எதிர்த்து அவன் ஜெய் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கிளானுடைய லீடர் இறந்து போயிட்டாரு. அவருடைய பையன் தான் கெயின். கண்டிப்பா இதுக்கப்புறம் கெயினை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணா 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு
நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவளால இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மத்தவங்க எல்லாம் கெயின போட்டு தள்ளுறதுக்காக போயிருக்காங்க. இவளுடைய கதைய நம்ம இன்னைக்கு இங்கே முடிச்சிருவோம். நீங்க எல்லாம் யாருன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. சீக்கிரம் அவளை சாவடிங்கடான்னு சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து தடுத்துறான். கெயின், நீ எப்படி இங்க வந்த? என்ன அப்படின்னா எங்களுடைய ஆட்களை நீ சாவடிச்சிட்டியா? எனக்கு பின்னாடியே வா. இவங்களுடைய கதையை முடிச்சிட்டு கண்டிப்பா நம்ம இங்க இருந்து போவோம். இல்ல, நான் இப்படி தோத்து பார்க்கக்கூடாது. கண்டிப்பா நான் லூனாவ ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, திடீர்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நான் ஸ்ட்ராங்கான எமோஷனை ஃபீல் பண்றேன் அப்படின்னா என்னை எழுப்புனது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷேடோ மாதிரி ஒரு உருவம் வந்து நிக்கவும், யாரு நீ? நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த ஷேடோவோ, நான் ஒரு செலஸ்டியல் ஆர்மர் 1000 வருஷங்களா தூக்கத்துல இருந்தேன். ஆனா நீ இப்ப என்னை எழுப்பிட்ட. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, நான் எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ளார இருக்கு. அதனால எனக்கு தேவையானதை எனக்கு குடுத்துரு. அதுக்கப்புறம் என்னுடைய மொத்த சக்தியும் ரிட்டனா நான் உனக்கு குடுக்குறேன். இந்தா என்னுடைய சக்தியை வச்சுக்கோ, வேணான்னு மட்டும் சொல்லாத. இல்லன்னு நம்ம ஹீரோவோ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாராம். பார்த்தா திடீர்னு பக்கத்துல இருந்த கல்லுல இருந்து அந்த எனர்ஜி எல்லாம் வந்து நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போக ஆரம்பிச்சிருது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன இந்த ஆர்மரா? இது எப்படி நடந்துச்சு? இதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டே அடிக்க போகவும், நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்து நிறுத்துறான். திடீர்னு இவனுக்கு எங்க இருந்துடா இந்த அளவுக்கு சக்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகவும், நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் அசால்ட்டா தடுத்து நிறுத்திடுறான். அதுல எவனோ ஒருத்தன், எல்லா ஜெனரேஷன்லயும் லூனாரி கிளானை சேர்ந்தா யாருன்னா ஒருத்தருக்காச்சும் இந்த மாதிரி கஸ் வரும். ஒருவேளை இவனுக்கும் இப்ப அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வாங்கடா நம்ம இங்க இருந்து ஒட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சாரானுங்க. என்ன, என்னுடைய சக்தி உனக்கு பிடிச்சிருக்கா? என்னுடைய சக்தியை உன்னால உணர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூனாவுடைய கதையை முடிக்கலான்னு போக, கெயின்னு நம்ம லூனாவோ கத்த, நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற ஹீரோவோ இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஆர்மரோ, டேய் சாதாரண மாட்டல் ராணி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய சக்தியை நீ ரிஜெக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவ இவளை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, கேன்னு சொல்லிட்டு நம்ம லூனாவோ வந்து கை வைக்க, நம்ம ஹீரோ பயப்படியே மாற ஆரம்பிச்சிடான். அந்த ஆர்மரோ, டேய் மார்ட்டல், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னுடைய ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ற வரைக்கும் நான் உன் கூடவே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே சீனா கட் பண்ணா அந்த மாஸ்டரோ, எனக்கும் அந்த சக்தியை பத்தி தெரியாது. ஆனா அந்த கஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கண்டிப்பா அது இப்ப இருக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கானதா மாறிக்கிட்டே போகும். அதுக்கு நம்ம ஹீரோவோ, டீச்சர் நீங்க எப்பயும் கசில பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்களே அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்க, இல்ல அது எப்படி இருக்கும் என்ன பண்ணணும்னு கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அது கடவுள்கிட்ட இருந்து வருது. இந்த 100 வருஷத்துல மொத்தமா 7 கிளான் உருவாயிருக்கு. அதுல செலஸ்டியல் ரிலிம் இன்னும் இருக்கு. ஆனா நம்மளுடைய பிளட் லைனை சேர்ந்த கஸ் மட்டும் டிஃப்ரெண்டாவே இன்னும் வந்துகிட்டே இருக்கு. சன் கிளான் சேர்ந்த பர்ன் எட்டர்னல்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கிளானுக்கு கிறிஸ்டலைஸ் இருக்கு. ஓல்டு கிளானை சேர்ந்தவங்க எப்பயும் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஜஸ்டிஸ் கிளான் இருக்கு. நம்ம லூனாவோ நம்மளுடைய கிளானை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளானை சேர்ந்தவங்க எல்லாரும் எப்பயும் சண்டை போடுறதுல தான் குறிக்கோளா இருப்பாங்க. அந்த சக்தி மூலியமா மத்தவங்கள சாவடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. கெயின், நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் எப்பயும் பிரியவே மாட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ பைரக்ஸங்களுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அந்த ஆர்மரோ, என்னடா என்னுடைய சக்தி உனக்கு வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இல்ல எனக்கு உன்னுடைய சக்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு சோலோவாவே அந்த சண்டையில ஜெயிச்சறான். அப்படியே 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் வந்துட்டு நம்மளுடைய கெயின் பெரிய ஹீரோ பைரட்ஸ் கிட்ட இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணி இருக்காரு. நம்ம லூனா அந்த இடத்துக்கு வந்துட்டு, கெயின் உன்கிட்ட பேசி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கப்புறம் கிளானை நீ தான் பாத்துக்கணும். அதுக்கு நம்ம ஹீரோவோ, இல்ல அது நான் கிடையாது. அதுக்கு நம்ம லூனாவோ, உன்னை தவிர நம்மளோட
நம்மளுடைய கிளான மத்தவங்க யாரும் பெட்டரா பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவுடைய ஸ்டாச்சுவ போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு நம்ம ஆர்மர் பயபுலியோ, என்னடா காலையில ஹீரோ ஹீரோன்னு பேசின்னு இருந்தானுங்க. இப்ப நீ பண்ண உதவிய கூட உன் மனசுல வச்சுக்காம உன்னுடைய சிலையே உடைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. சீன கட் பண்ணா பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல யாரோ ஒருத்தங்க லூனாரி கிளானுக்கு இதுக்கப்புறம் கெய்னால லீடரா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் எங்க போனான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. எவனும் ஒருத்தன் லூனாரி கிளான இதுக்கப்புறம் நம்மளே டேக் ஓவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு லூனாரி கிளானை சேர்ந்த மெம்பருங்களோ லூனாரி கிளானுக்கு கெயின் இல்லைன்னா என்ன, அவளுடைய கூட பிறந்த சகோதரி இருக்கல்ல லூனா, இதுக்கப்புறம் அவளே எங்களுடைய கிளான் லீடரா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கு யாரோ ஒருத்தர் யாரு கிளான் லீடரா இருந்தாலும் இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இப்ப அந்த கெயின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இருக்கேன். லூனா உள்ளார வந்துட்டு இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள்ல நானே பாத்துக்கிறேன், லூனாரிய சேர்ந்த யாரும் இதுல இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப நம்ம ரொம்ப அவசரமான நிலைமையில இருக்கோம். கெயினுக்கு சீக்கிரமா நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுதானா? அது மட்டும் இல்லாம அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு இந்த ஆர்கியூமெண்ட். உங்க கிளானை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கஸ் வந்துகிட்டே இருக்கு. போக போக அவங்களால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு டீமனா மாறிடுறாங்க. கெயின் ஒன்னும் டீமன் கிடையாது. அவன் டீமனோ இல்லையோ அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்த நாங்க கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, நம்ம லூனாவோ நம்ம ஹீரோவை பத்தியும் அவனுக்குள்ள இருக்கிற சக்தி மற்ற விஷயங்களை பத்தி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, நீ சொல்ற காரணங்களையும் ஏத்துக்கிறேன். ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்தன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வரேன். இதுக்கப்புறம் அந்த கெயின் அவனுடைய கஸ்ஸை ஆக்டிவேட் பண்ணாலோ இல்ல தானா ஆக்டிவேட் ஆனாலோ அவனை சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் பூரா பயபுள்ளிகளும் கைத்தட்ட ஆரம்பிச்சிருதுங்க. எங்களுடைய பிளட் லைனை எங்களால சூஸ் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா எங்களுடைய டெஸ்டினியை கண்டிப்பா நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க சாகணும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் தான் உண்மையான டீமனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. அதான் சோல்ஜர்ஸுங்க எல்லாம் அவளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க அந்த ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்த பொண்ணு அவளுடைய சக்தி மூலியமா கண்ட்ரோல் பண்ண டக்குன்னு வை விட்டுறானுங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் போர்ட்டலுக்குள்ளார யாரும் வரவும் முடியாது, வெளியில போகவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ஒரு பவுண்டியும் போட்டு அந்த இடத்துல போஸ்டரை ஒட்டிடுறானுங்க. அந்த இடத்துக்கு போட்ல வியாபாரம் செய்யற மாதிரி இருக்கக்கூடிய சில பேருங்க வந்துட்டு கெயின் மட்டும் இல்லைன்னா வைரட்ஸுங்க கிட்ட இருந்து எங்களை யாரும் காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜருங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச்செல்லாம் போட்டுக்கிட்டு இருந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத எவனோ ஒருத்தன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆர்மர் பைப்லயோ, என்ன இந்த கஸ்ஸை நீ பிரேக் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனா அந்த நினைப்பை இதோட மறந்துரு. ஏன்னா நீ ஒரு சாதாரண மாட்டல். அப்படி ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்சனா கண்டிப்பா நீ செத்து போயிடுவ. உனக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. அதனால கண்டிப்பா உன்னுடைய பாடியை என்ன கண்ட்ரோல் பண்ண விட்டு தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணா காடு கிட்ட இருந்து எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த டீமன் ஆர்மரோ இப்போ உனக்கு வேற வழி இல்லை, என்ன வெளியில வர விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார் அவன் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா.
நம்ம ஹீரோவோ யாருன்னு கேட்கவும் அதுக்கு அவனும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஒன்றும் உன்னுடைய எனிமி கிடையாதுன்னு சொல்றான். "ஏய் கேன், உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சீக்கிரம் சோல்ஜர்ஸ் எல்லாரும் போயிட்டு அவனை இமிடியேட்டா சாவடிச்சிட்டு வாங்க." அவங்க போறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக அந்த இடத்துல டீச்சர் நின்னுகிட்டு, "லூனா என்ன கண்டிப்பா நீ அங்க போக போறியா? அது ஒரு செலஸ்டியல் ரிலிமன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னுடைய பிரதரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவன் அங்கதான் போவான். அதனால கண்டிப்பா நானும் அந்த இடத்துக்கு போவேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நீ மறந்து போயிட்ட போல இருக்கு. இதுக்கப்புறம் அவன் உன்னுடைய பிரதர் கிடையாது. என்னவா இருந்தாலும் திரும்ப அவனை பயப்படி கொண்டுகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி அப்பவா நம்ம அங்க போலாம். ஆனா டீச்சர் உங்களுடைய காயம் இன்னும் சரியாகலையே. இருந்தாலும் கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாம அந்த ஆபத்தான இடத்துக்கு உன்னை நான் தனியா அனுப்ப மாட்டேன். நம்ம ஹீரோவுடைய டீச்சரோ ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தவங்களுடைய உடம்புல கஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இறந்து போனா மட்டும்தான் அதுல இருந்து அவங்களால தப்பிக்க முடியும். ஆனா அது சாவை விடவும் ரொம்ப மோசமான வழியை கொடுக்கும். என்னுடைய சிஸ்டருக்கு அப்படிதான் கஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அந்த சக்தியை பயன்படுத்தி அவ ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்த ஒருத்தங்களை சாவடிச்சுட்டா. அது மட்டும் இல்லாம அந்த சக்தியாலேயே அவளுடைய உடம்பையே அவ அப்படியே எரிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த வழியில அவ பயங்கரமா துடிச்சா. அந்த நேரத்துல அவக்கு என்னுடைய சிஸ்டர்ன்றதையே நான் மறந்துட்டு அவளை சாவடிச்சுட்டேன். ஏன்னா செத்து போனா மட்டும்தான் அந்த கஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். அதுக்கு நம்ம ஹீரோவோ டீச்சர் அந்த கஸ்ஸை ரிமூவ் பண்றதுக்காக யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அது எல்லாம் செலஸ்டியல் டொமைனை சேர்ந்தது. இது வரைக்கும் யாரும் அதை ரிமூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணது கூட கிடையாது. ஒருவேளை நீ அதை ட்ரை பண்ண விரும்புறியா என்ன? ஆமா நான் போக தான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி லூனா வளர்ந்து ஸ்ட்ராங்கானவளா மாறி நம்ம கிளானை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத அவளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா கேன் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ லூனாரி கிளானை சேர்ந்த ஸ்ட்ராங்கான வாரியர். ஆனா நீ ஒரு கிளான் லீடரா இருக்க வேண்டியவன். அந்த பதவியை உன்னுடைய சிஸ்டருக்காக நீ விட்டு கொடுத்துட்டு இப்ப இப்படி சுத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ நீ முதல்ல எதுக்காக எனக்கு உதவி பண்ணன்னு சொல்றான்னு சொல்ல, நான் எங்கடா உனக்கு உதவி பண்ண சொல்ல போனா எனக்கு நானே உதவி பண்ணிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி இன்னொருங்களுக்கு கொஞ்சம் சக்திங்க இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டலைஸா இருக்கக்கூடிய இடத்துல உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவைன்னு நினைச்சேன். சொல்லப்போனா ரொம்ப காலங்களா நான் இந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் டவருக்குள்ள நான் சேர்ந்தவன். எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு கஸ் இருக்கு. அதை நான் பிரேக் பண்ண விரும்புறேன். அதுக்காக ஆல்ரெடி நான் என்னுடைய ஒரு கையையும் இழந்துட்டேன். அப்படின்னா மில்லாடியில அப்ரோச் பண்ணது நீதானா? அட உன்னுடைய உதவிக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லப்போனா அவங்க இந்த இடத்துல செலஸ்டியல் டொமைனை சேர்ந்தா கஸ்ஸை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரே வழி மட்டும்தான் இருக்காம். திரும்ப ரிட்டர்ன் வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நம்மளுக்கு லக்கு இருந்தா திரும்ப நம்மளால வர முடியும். ஆனா நீ தானே இப்போ உன்னுடைய கஸ்ஸை பிரேக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போடணும்னு விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டீமன் ஆர்மர் பைபிளையோ இவன் சொல்றது பாதி கரெக்ட் ஆனா பாதி தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அவனும் நம்ம 2 பேரும் திருப்பி ஒன்றிணைஞ்சா கண்டிப்பா இந்த கஸ்ஸை பிரேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம டீமன் பைபிளையோ டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன ரொம்ப சக்தி வாய்ந்தவன் நினைச்சிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்க, டேய் என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க? நான் மட்டும் உங்களுக்கு உதவி பண்ணலன்னா நீங்க அந்த போர்ட்டல்ல இறந்து போயிருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது. என்னடான்னு பார்த்தா அவங்களுக்கு பின்னாடியே ஒரு போட்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்தவங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டக்குன்னு அவன் போட்டுல என்னென்னவோ பண்ணி சும்மா ராக்கெட் மாதிரி சல்லுன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஏன் நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த போட்டுக்காக என்னுடைய கையை நான் இழந்திருக்கேன். இதோடைய மேக்சிமம் பவரை யூஸ் பண்ணா நம்மளால பறந்து கூட போக முடியும்டா. நம்ம ஹீரோவோ அந்த பாறைகளை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறான்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோ வேகமா ஒரு பாறை பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறான். அப்படியே அந்த ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்தவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவோ என்னடா இப்பயும் நீ என் கூட அந்த செலஸ்டியல் ரிலீம் கூட ஒன்னா வரணும்னு விரும்புறியா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. அதுக்கு அவனும் நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கு முன்னாடி நான் பைரட்ஸுங்களுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு ஹீரோவும் என்ன மாதிரி பிரேவான ஒரு வாரியரும் ஒன்னா இருக்கிறப்ப நம்ம எதுக்காக மத்த விஷயங்களை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கணும்? அதுக்கு நம்ம ஹீரோவோ நான் ஒண்ணு ஹீரோ கிடையாது, நான் ஒரு டீமன்னு சொல்றோம். என்ன நீ இப்ப அந்த செலஸ்டியல் டொமைனை உள்ளார போகணும்னு தானே விரும்புற? அப்படின்னா நீ ஒரு டீமனா மாறக்கூடாதுன்னு விரும்புறேன்னு எனக்கு நல்லா புரியுது. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. அதுக்கு நம்ம டீமன் ஆர்மர் பைபிள்லயோ எனக்கு இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்ல நீ இந்த வழியில போ சீக்கிரமா போன்னு சொல்றோம். நம்ம ஹீரோவுடைய சிஸ்டரோ செலஸ்டியல் டொமைனுக்கு போறதுக்கான யூனிக்குவான ரூட் இது. கண்டிப்பா கெயின் இந்த வழியில தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்க டீச்சரோ நம்மளுக்கு திரும்பி போறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லவும் நம்ம லூனாவோ நான் திரும்பி போறத பத்தி இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை, அதுக்கு என்னுடைய ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனுங்களும் அப்படியே வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறானுங்க. போட்டு சிக்கிக்கிச்சு. நம்ம இதுக்கப்புறம் நடந்தே தான் போயாகணும். ஒரு வழியா நம்ம வர வேண்டிய செலஸ்டியல் டொமைனுக்கு வந்து சேர்ந்துட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்தவங்களும் அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கானுங்க. என்ன இதுதான் பிளேஸ் ஆஃப் த காட்ஸ், ஆனா இந்த இடத்துல யாருமே காணுமே, கடவுளும் இல்ல மக்களும் இல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவோ கூடிய சீக்கிரத்துல என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆனா நீ அலாட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, அது என்ன சத்தம், அதுக்கு நம்ம ஆர்மர் பயபுலியோ என்னால அவங்களுடைய வலிய உணர முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் நம்ம ஹீரோ கிட்ட இது என்ன விதமான மான்ஸ்டர்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஆர்மர் பயபுலியோ இது பேர்ன் எட்டர்னல்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ இது சன் கிளானுடைய கஸ்ன்னு சொல்ல. நம்ம ஆர்மர் பயபுலியோ இதான் இன்டென்ஸ் பெயின்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவோ இது ராரியஸ் கிளானுடைய கஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்ல. இது ஜஸ்டிஸ் கிளானோடையதாச்சே. கிறிஸ்டல்ஸ்க்கும் டவர் கிளானுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியலையே. என்ன சொன்னா டவர் கிளான், ஆனா இது கண்டிப்பா த லூனாரி கிளானா தான் இருக்கணும். என்ன இந்த இடத்துல லூனாரி கிளான், அப்புறம் பர்னிங் பெயின், ஜட்ஜ்மெண்ட், கிறிஸ்டலைசேஷன், மார்டலைசேஷன் இப்படின்னு எல்லா விதமான கஸ்ஸும் இருக்கு. இப்ப என்னதான் சொல்ல வர அப்படின்னா இவங்க தான் கஸ்ஸ உருவாக்குறவங்களா, அப்படின்னா இவங்க தான் கடவுளா என்ன? இல்ல அது உண்மை கிடையாது. இவங்கள பாக்குறப்ப இவங்களும் கஸ்ல மாட்டிக்கிட்டு வலிய அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த உருவமும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஆர்மர் பயபுள்ளியோ அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் அவங்க விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. நம்ம ஹீரோவோ இவங்க ஒன்னும் கடவுள் கிடையாது, இவங்க ஆன்சிஸ்டருங்க. டீச்சரோ என்ன இந்த சுச்சுவேஷனுக்கு எல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம லூனாவோ இல்ல என்னுடைய பிரதர் இப்படி பண்ணல, அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான் தான் நினைக்கிறேன். என்ன இது, என்னது இது? என்ன முன்னோடைய மார்க், ஆனா இவகிட்ட எப்படி லூனாரியோடைய பவர் இருக்கு? இவங்களுடைய சக்தியும் நம்மளுடைய சக்தி மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவோ என்னவோ பேச வர அந்த டீச்சரோ அதை பேச விடாம அதோடைய கதையை முடிச்சிடறோம். இது என்னவா இருந்தா என்ன, நம்ம சீக்கிரமா கெயினை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றோம். நீங்க கொஞ்சம் பாரேன், இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இதுதான் 11 ஆர்கன்ஸ். நம்மளுடைய ஆன்சிஸ்டருங்க ஒரு காலத்துல காட்ஸோடைய சர்வெண்டா இருந்திருக்காங்க. அது மூலியமா அவங்க எல்லாருக்கும் மிஸ்ட்ரிக்கல் பவர் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பவர் கிடைச்ச எல்லாரும் ஒன்றிணைஞ்சு கடவுளே எதிர்க்க துணிஞ்சாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் அவங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாருங்க. அதனால அவங்க போறதுக்கு வேற வழி இல்லாம இந்த இடத்துலயே தோத்து போய் அடிமையா இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல
இருந்து தப்பிச்சு போனா அந்த கஸ்ல இருந்து தப்பிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய ஆன்செஸ்டருங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கஸ்ல இருந்து யாராலையும் எங்க போனாலும் எப்பயும் தப்பிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அப்படின்னா கடவுள்னு ஒருத்தங்க இங்க இல்லைன்றதுனாலதான் இவங்க எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா என்ன? அதுக்கு நம்ம ஆர்மர் பைபிளையோ கடவுள்னு ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க இல்ல, அதனால இவங்க மாறி மாறி ஒருத்தங்களை அழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்ல, அதுக்கு அவனும் ஒரு நிமிஷம் இரு, அந்த கசால தான் இவங்க எல்லாரும் இப்படி நடந்துட்டு இருக்காங்களா? அப்படின்னா நீயும் இல்ல, கண்டிப்பா இதை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். இந்த கசை சரி பண்றதுக்கு நம்ம காடை சேலஞ்ச் பண்ணி அந்த டிவைன் வத்தை வாங்கி நம்மளுடைய கசை சரி பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி கஸோடைய சோர்ஸை எலிமினேட் பண்ணி அந்த கடவுளுடைய கதையையே முடிச்சாகணும். கெயின், லூனா நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன் கூடவே தான் இருக்கேன். ஆனா கெயின், நீயும் அப்பா அம்மா மாதிரி எங்கன்னா காணாம போயிடுவியா என்ன? என்ன காணாமையா? இல்ல, நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உனக்கு பயமா இருந்தா அம்மா சொல்லி கொடுத்த பாட்டை நீ பாடலாம் இல்ல? அப்புறம் என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம லூனாவோ நீ பயந்தனா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே திரும்ப சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்தா நம்ம லூனாவோ கெயின் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ நம்மளுடைய சாவு நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, அதுக்கு கூட இருக்கவனும் மத்தவங்கள மாதிரி பயந்துகிட்டு இருக்காம தைரியமா இறங்கி சண்டை போட்டு செத்து போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நம்ம இந்த ஸ்டாச்சுவை எதிர்த்து தான் சண்டை போட்டு ஆகணுமான்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஆர்மர் பயபுலியோ இவங்க பேரு தான் அத்தினா. இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்களை எதிர்த்து நீங்க இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க. அப்படின்னா இந்த கஸ் எல்லாம் இவங்களால தான் உருவாகுதா? ஆமா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய ஃபார்பிடியன் டொமைனுக்குள்ளரே வந்திருப்பீங்க. இவங்க என்ன நகராமலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிக்க வர நம்ம ஹீரோவோ வெயிட் பண்றான்னு கத்திக்கிட்டு இருக்க. இங்க என்னையா நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளுடைய பவர் அப்சர்வ் பண்றதுனால தான் அவன் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போறான். அதனால நீ அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணு, மற்ற விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளாரே இவ எப்பெல்லாம் எங்களுடைய பவர் அப்சர்வ் பண்றாளோ அப்பெல்லாம் சிலையாட்டம் நின்னுறா. அப்படின்னா என்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நான் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு நம்ம ஆர்மர் பைபிளையோ உன்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டன்னா அவளை எதிர்த்து எப்படா சண்டை போடுவேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஆர்மர் பாய்க்குள்ளேயே பரவாயில்லையே, எப்படியோ மேனேஜ் பண்ணி இவளை தோக்கடிச்சுட்டா. இப்ப அவளுடைய சோல் மட்டும்தான் இங்க மிஞ்சி இருக்கு. சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்த்தே பல நாட்கள் ஆகுதுறான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ எங்களுடைய ஆன்சிஸ்டர் எல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு நேர்மையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆனா எதுக்காக எங்க மேல கர்ஸ் போட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்களோ கடுப்பாயிட்டு யார பார்த்து என்ன பார்த்தா நீ சொன்ன? உன்னுடைய ஆன்சிஸ்டருங்க எல்லாரும் என்னால கிடைச்ச சக்தியை
பயன்படுத்தி என்னையே சீல் பண்ணி எனக்குள்ளார இருந்த சக்தியை எல்லாத்தையும் அவனுங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டானுங்க. அதோடைய பின் விளைவா தான்டா அவங்க எல்லாருக்கும் டிவைன் பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஆர்மர் பைபிளையோ ஓ டிவைன் பனிஷ்மெண்டா அப்படின்னா இதுதான் உண்மையிலே நடந்ததான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம டீச்சர் பைபிள்ல அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என்னுடைய பனிஷ்மெண்ட்டை சரி பண்ணுங்க. வாய்ப்பே இல்லாதத நீ நடத்தி காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கேடா. அது மட்டும் இல்லாம கடவுளான என்னைய நீ சாவடிக்கணும்னு நினைச்ச அந்த கர்சு உன் மேல இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இந்த ஜெனரேஷன் இல்ல, வரப்போற எல்லா ஜெனரேஷனுமே இதுக்கப்புறம் இப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை பயங்கரமா கடுப்பாயிரான். என்னடா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் தான், அதை யாராலையும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவோ அவங்கள வெட்டுற மாதிரி வந்துட்டு சைட்ல இருக்கிற செயினை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அப்ப இதுதான் என்னுடைய டெஸ்டினா, நானும் என்னுடைய சோடுமே இதுக்கப்புறம் வரப்போற எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறோம். யாரு இவன்? உண்மையிலே எதுக்காக இங்க வந்தான்? மாடல், நீ உனக்காக ஒன்னும் இந்த இடத்துக்கு வரல. நான் சொல்றது சரிதானே, ஆனா உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சு? நம்ம ஆர்மர் பைபிளையோ அவங்க உனக்குள்ளார பார்த்தாங்கடா. ஏன்னா உனக்குள்ளார அந்த கஸ் கிடையாது, உண்மையிலே உன்னுடைய சிஸ்டருக்கு தான் அந்த கஸ் இருக்கு. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் குற்றங்கள் செஞ்சிட்டு இருக்க. இப்படியாச்சும் பண்ணா உன்னுடைய சிஸ்டரை காப்பாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளார இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம இந்த சீக்ரெட்டை மத்த யாருகிட்டயும் நீ சொல்லாமலே இருக்க. ஆமா, அது ஒரு சீக்ரெட் தான். அது எப்பயும் ஒரு சீக்ரெட்டாவே தான் இருக்கும். பரவாயில்லடா, நான் கூட உன்னுடைய சுயநலத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ மத்தவங்களை விட டிஃப்ரெண்டானவன், ஸ்பெஷலானவன். அதனால நான் உனக்கு என்னுடைய பிளெஸ்ஸிங்க கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த சக்தியை உன்னுடைய கிளான் ஆட்டல்ல போய் வையே. அதுக்கப்புறம் உன்னுடைய சிஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஆஷ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிக்கிட்டே போகும். ஆனா சில விஷயங்கள் மாறாம அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மனுஷங்களுடைய சுயநலமோ அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆணவமும் மற்றவங்களுடைய சக்தி அடைஞ்சு இன்னும் சக்தி வாய்ந்தவங்களா மாறணும்ன்ற ஒரு எண்ணத்திலேயே தான் இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்க சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆர்மர் பைபிளையோ எதுக்காக நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கன்னு என்னால சத்தியமா புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் நீ எப்ப உனக்கானதை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுக்காக நீ எந்த எல்லை வரைக்கும் போவன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம டீச்சர் பைபிள்ல என்னடானா இவனை நினைக்கிறப்ப எனக்கு சிரிப்பா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ளிட்டு அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான கிறிஸ்டல் ஸ்டோனை எடுத்துக்கிட்டு கெயின் எனக்கும் இது வேணும்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை அது முன்னாடி நடந்ததை யோசிச்சு பாக்குறோம். அதாவது அந்த டீச்சருக்கும் அவனுடைய சிஸ்டருக்கும் ஜஸ்டிஸ் கிளான்ல இருந்து பனிஷ்மெண்ட் வந்திருக்கான். அதாவது அவங்களுக்கு அந்த கஸ் வந்திருக்கான். உண்மையை சொல்லணும்னா அந்த கஸ் இந்த டீச்சரோடைய உடம்புக்குள்ளார தான் இருக்கான். ஆனா அது அவனுடைய சிஸ்டரோடைய உடம்புக்குள்ளார இருக்கிறதா சொல்லி அவனுடைய சிஸ்டரையே காலி பண்ணிட்டு இருக்கான். நம்பாலு நான் எதுக்காகடா அவளை விட்டு வைக்கணும், அவளுடைய சக்தியை பயன்படுத்தி என்னைய சாவடிக்கணும்னு நினைச்சா, அதனாலதான் நான் அவளுடைய கதையை முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. டே பயந்தாங்கோலி, யார பார்த்து என்னடா சொன்ன? உனக்கு என்னடா தெரியும் இந்த கஸ்ஸ பத்தி? இப்ப இந்த காட் பிளெஸ்ஸிங்க பயன்படுத்தி எல்லாத்தையும் நான் சரி பண்ண போறேன். மார்டல் என்னுடைய பர்மிஷன் இல்லாம இவனை சாவடிச்சுட்டு இங்கிருந்து போயிட முடியும்னு நினைச்சான்னு சொல்லிட்டு இருக்க. ஜஸ்டிஸ் கிளானை சேர்ந்த சோல்ஜர்ஸுங்க அங்க வந்துடுறாங்க. அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி என்னடா இந்த தடவை உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றா. நம்ம டீச்சர் பைபிளையோ கெயின் ஒரு டீமனா மாறிட்டான். சீக்கிரம் அவனை சாவடிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான்.
நம்ம லூனா அந்த இடத்துக்கு வந்துட்டு கெயின் கெயின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அந்த ஆர்மரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு திரும்ப உள்ளாரே போயிட்டு எனக்கு உன்னுடைய உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆர்மரும் அப்படியே மறைஞ்சு போயிடுது. கெயின் நீ இன்னும் என்னுடைய பிரதர் தானே அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவோ அவளுடைய கசி இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு போறத பார்த்துட்டு இங்கிருந்து போன்னு சொல்ல, இல்ல நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க என்னை விட்டு எப்பயும் நீ பிரிஞ்சு போக மாட்டேன்னு. நம்ம ஹீரோவோ சோகமா இதுக்கப்புறம் நான் உன்னுடைய பிரதர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக நம்ம லூனாவோ பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடுறோம். நம்ம நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ எனக்காக லூனாவா பாத்துக்கிட்டுருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவோம். அவனும் இது என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க, நீ மொத்த நேவியும் தனியாலாம் எதுக்க போறிய என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே நம்மளால போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஆறுமுறோ என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்னுடைய சிஸ்டரை அப்படி திட்டிட்டு வந்தா, ஆனா அவளுக்காக இப்ப உன்னுடைய லைஃபே நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை நான் மட்டும் தனியா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஆர்மர் பயம் இல்லையோ, அப்படியா இருந்தா எதுக்காகடா நீ என்னுடைய ஆஃபரை ஏத்துக்கவே மாட்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாதுடான்னு சொல்லிட்டு இருக்கான். திருப்பி நம்ம ஆர்மர் பயம் இல்லையோ, பரவாயில்லடா மாடல் நீ உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருக்கு. ஆனா சில பேர் எல்லாம் இருக்கானுங்களே, அவங்களுடைய மக்களுக்கு என்ன ஆனாலும் சரி அவங்க மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா உன்னுடைய எமோஷன் எல்லாத்தையும் வச்சு பாக்குற பையனுடைய பையன் மாஸ்டர் தான் எனக்கு ஞாபகம் வராரு. அவர் ஒரு சுப்ரீம் காட் ஆஃப் வார். சொல்ல போனா என்னால எப்பயும் அவருடைய எமோஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதே மாதிரி தான் நீயும் இருக்க. நான் இன்னும் இந்த எமோஷன்களை பத்தி கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும் போல. ஆனா இப்ப அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா அதை பத்தி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்னை விடவே மாட்டேங்கிறியன்னு நம்மளுடைய ஆர்மர் பைபிள்ல சொல்லிட்டு இருக்கான். கமாண்டர் ஒருத்தன் எல்லாரும் பேட்டலுக்கு தயாராகுங்க, அந்த டீமனை நம்ம போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதுல ஒருத்தன் டெலஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ வரத்தை பார்த்துட்டு சிக்னல் கொடுக்கவும் நம்ம ஆர்மர் பைபிளே டே ஒன்ன ஒரு தன்னை எதுக்குறதுக்காக மொத்த சிட்டியும் பேட்டலுக்கு தயாராகி நின்றுகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதனால வா திரும்பி போயிடலான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றோம். நம்ம ஹீரோ கூட இருந்தவன் இந்த போட்டோடைய ஃபுல் சக்தியை காட்டினா இந்த போட்டு பறந்தே போகும்னு சொன்னான்ல, அது இதுதான் போல இருக்கு. கெயின் நம்ம சொன்னதை மீறி ஒரு டீமனா மாறிட்டான். அதை மன்னிக்கவே முடியாது. அதனால சீக்கிரம் அவனை சாவடிச்சிருங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கிளானை சேர்ந்தவனுங்க வந்துட்டு டே கெயின் நீயும் லூனாவும் எப்பயோ செத்து போக வேண்டியவங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுல இருந்த குண்ட ஒருத்தன் இதுக்கு முன்னாடி உன்னை சாவடிக்கல, ஆனா அதுக்கு பதிலா இப்போ உன்னுடைய கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
கடவுள் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற சக்தியை கொடுத்திருக்காரு. அதனால கஸ் ஆக்டிவேட் ஆகுறப்பெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தின்படி அவங்கள நாங்க சாவடிச்சிருவோம். ஆனா நீ ஒரு காலத்துல நேவியோடைய ஹீரோவா இருந்ததுனால கடைசியா உனக்கு எதனா ஆசை இருந்தா சொல்லு. என்னுடைய வழியை விட்டு நகர்ந்து போ. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? என்னுடைய பிரதருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என்ன லூனாவா? இந்த விஷயத்துல யாரு குறுக்கிட்டாலும் அவங்களுடைய உயிரை எடுத்துருங்க. கேன் என்ன மன்னிச்சிடா. அவளை தடுக்கணும்னு நினைச்சா. ஆனா உன்ன மாதிரியே அவளும் ஒரு பிடிவாதக்காரியா இருக்கா. கேன் ஒன்னுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாங்களும் வந்துட்டோம். யாரு என்ன சொன்னாலும் சரி, உன் மேல எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பாத்தி விட்ட ஆளுங்க வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ போடா, இவங்கள நாங்க பாத்துக்கிறோம். நம்ம ஆர்மர் பைபிளையோ இவனை எதிர்த்து சண்டை போடுறது அவ்வளோ ஈஸியா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துருன்னு கத்தவும் அவனுடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ளிட்டு என்னுடைய தானே நான் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ இதை நினைச்சு நீ அசிங்கப்படணும்டான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன அசிங்கப்படணும்? இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளான்லயே நான் தான் ஒரு ஸ்ட்ராங்கான வாரியரா இருந்தேன். ஆனா என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். எனக்குன்னு எந்த ஒரு சாய்ஸும் கிடைக்கல. அதனால என்னுடைய சிஸ்டரையும் கொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனா இந்த கஸ்ஸோடைய வலி என்னை எப்படி தாக்கிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆனா அதிர்ஷ்டவசமா இந்த கஸ்ஸோடைய ப்ராசஸை எப்படி ஸ்லோவாக்கணும்ன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். ஆனா உனக்கு டிவைன் பிளெஸிங் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை விட நான் ரொம்ப திறமை வாய்ந்தவன், ரொம்ப சக்தி வாய்ந்தவன். ஆனா எனக்கு கிடைக்காதது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? இந்த புதிய வாழ்க்கை இதுக்கப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. அப்படின்னா ஒருத்தங்க கசால பாதிப்படைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய டெஸ்டினியா தான் நீயும் உன்னுடைய டெஸ்டினியும் நான் இதுக்கப்புறம் பர்மனண்டா சர்வை பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு எங்க இருந்தோ யாரோ பவர் அனுப்பவும் நம்மள ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சிடறான். அந்த கஷ்டம் அப்படியே திருப்பி பயப்படியா மாற ஆரம்பிக்குது. டீச்சர் என்ன லூனா, நாங்க உங்களை எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தோம். இங்க இருந்து போ. இவனை யாரும் காயப்படுத்த நான் விட மாட்டேன். என்ன மன்னிச்சிரு லூனா. நம்ம லூனாவா அப்படியே சண்டை போடுறதுக்கு தயாராக நம்ம டீச்சர் பைபிளையோ உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால உன்னை நானே சாவடிச்சிடுறேன்னு சொல்றோம். நான் உன்னுடைய ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம லோனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்கு. உன்னுடைய சக்தியை எனக்கு கூட, நீ கேட்குற எதுவா இருந்தாலும் நான் உனக்காக கொடுக்குறேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுவும் முன்னாடி வந்து நின்றுட்டு என் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்புறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உன்னுடைய அற்புதமான அந்த எமோஷனலுங்க நிறைஞ்ச மெமரிஸ் வேணும். அதுக்கு பதிலா நான் என்னுடைய சக்தி மொத்தத்தையும் உனக்காக கொடுக்கறேன். ஆனா நீ அதுல உன்னை பத்தியும் உன்னுடைய சிஸ்டரை பத்தியும் மறந்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஆர்மர் பைபிள்ல சொல்லவும் நம்ம ஹீரோவோ அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, லூனா உயிரோட இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்ல, இதனால தாண்டா நீ என்ன அவேக்கன் பண்ண போல இருக்கு. நீ மத்தவங்களை விட டிஃப்ரெண்டான மாடல்ல இருக்கு. சரி, நான் எக்ஸ்சேஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப உனக்குள்ளார இருக்கிற எல்லா மெமரியும் எனக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் எப்பயும் நான் உன்னுடைய ஆர்மரா இருப்பேன்.
இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு நம்ம டீச்சர் பைபிள்ல சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இதுக்கப்புறம் நான் உன்னுடைய பிரதர் கிடையாதுன்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே திரும்ப ஆரம்ப கட்டத்துக்கே வந்தா என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றானுங்க. அங்க இருக்கிறவனுங்கலாம் கண்டிப்பா நம்ப ஹீரோவால இதுக்கப்புறம் கிளான் மாஸ்டரா இருக்க முடியாது. அதனால நம்மளுடைய கிளான இதுக்கப்புறம் அவனுடைய சிஸ்டர் தான் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்கிறவனுங்களோ சிக்னல் வந்த உடனே அவளுடைய கதைய முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ போய் அவளுடைய கதைய முடிக்கலான்னு சொல்லிட்டு வரவும் நம்ம ஹீரோ ஷாக்காவா அப்படியே அவளுடைய சோடை எடுத்து நீங்களான்னு சொல்லிட்டு இருக்க. அவளுடைய கஸ் பவர் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவோ லோனான்னு கத்த அந்த பவர் அப்படியே வெடிஞ்சு செதற ஆரம்பிச்சிருது. இதுதான் அந்த கோட்டையில இருந்து வெளியில வந்த பவர் போல இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம ஆர்மர் பைபிளையோ நான் மட்டும் உனக்கு உதவி பண்ணலன்னா நீ ஏற்கனவே செத்து போயிட்டு இருப்படா. என்ன கிளான சேர்ந்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இதுதான் அந்த உண்மையான கஸ்ஸோடைய சக்தியா? நம்ம ஆர்மர் பைபிளையோ இதை தானே நான் ஆரம்பத்துல இருந்து உனக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் உங்களுடைய ஃபேமிலி கஸ்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனா நான் எதிர்பார்க்காத விதமா உன்னுடைய சிஸ்டர் மேல அந்த கஸ் ஆக்டிவேட் ஆகி இப்படி ஒரு நிலைமை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் எழுந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஆர்மர் பைபிளையோ அந்த ஷாக்கிங் மூலியமா அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இல்ல போலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு வாய்ப்பில்லை, நம்ம ஆர்மர் பைபிளையோ எல்லாத்தையும் பண்ணதே இவதான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ லுனா இதை நான் தான் பண்ணேன்னு சொல்றான். அப்படின்னா உன்னுடைய கஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சா? ஆமா, இதுதான் நம்மளுடைய டெஸ்டினி. இது தாங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. நம்ம லுனா மேல வந்த கஸ் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ அந்த கிளான் கஸ் அவன் மேல வந்திருக்குன்னு பொய்யே சொல்லி என்னென்னவோ பண்ணி கடைசியில அவன் நினைச்ச மாதிரி அவனுடைய சிஸ்டரையும் சரி பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே நான் போயிட்டு வரேன் லுனான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படியே நம்ம ஆளு குழந்தையா இருந்தப்ப நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. என்ன பேபி சிஸ்டரா? அம்மா இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவளால பேசக்கூட முடியாது, அவளுக்கு எப்படி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ற? அட எனக்கு தெரியும் நீ என்னுடைய பேபி சிஸ்டர், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் உன்னை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்படியே திரும்ப பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோவோ டே எங்கடா கூட்டிக்கிட்டு போற, இது என்ன இடம், ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதுறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆர்மர் பைபிளையோ இது எல்லாம் என்னுடைய மெமரி, இந்த இடத்துல தான் என்னுடைய ஓல்டு மாஸ்டர் காட் ஆஃப் வார் இருந்தாரு அப்படின்னு சொல்ல இதோட இந்த சாப்டரை முடிக்கிறானுங்க. ஆனா இன்னும் பல எபிசோடுங்க வருன்ற மாதிரி மத்த விஷயங்கள்ல சொல்லி இருந்தானுங்க. ஆனா வருமா வராதான்னு உண்மையிலே தெரியல. ஒருவேளை இப்ப விட்ட மாதிரி வேற எதனா இருக்குன்னு சொல்லிட்டு வேற புதுசா விடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சரி எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.